ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டாக்கர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் அது. ஜஸ்ட் நீங்க ஒரு கமாண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா போதும். ஆப்ட் இன்ஸ்டால் docker.ioன்னு உங்களுக்கு வந்து டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து அதோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டாக்கர் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கரோட என்ன வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து புல் பண்ணலாம். ஹலோ வேர்ல்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து புல் பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம புல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஏன் வந்து நம்ம புல் பண்ணோம்னா, இந்த மாரி ஹலோ வேர்ல்ட் இமேஜ் எப்பயுமே நம்ம ஒரு புரோகிராமிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புரோகிராம் எழுதும்போது ஹலோ வேர்ல்ட் புரோகிராம் வந்து எழுதுவோம். அந்த புரோகிராம் ஏன் எழுதுவோம்னா, நம்ம வந்து எங்க வந்து நம்ம வந்து இன்புட் குடுக்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவுட்புட்ட பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருக்குமா இல்லையா. இது 3 விஷயத்த பண்ணுறதுக்கு தான் வந்து ஹலோ வேர்ல்டோட வேலை. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாக்கர்லயும் நம்ம வந்து ஹலோ வேர்ல்ட் ரன் பண்ணும்போது எப்படி வந்து இந்த இமேஜ் வந்து புல் ஆகுது, எங்க வந்து நம்ம வந்து கமாண்ட் வந்து இஷ்யூ பண்றோம். அதுக்கப்புறம் புல் பண்ண இமேஜ் வந்து எப்படி ரன் ஆகி நமக்கு வந்து எங்க வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த டாக்கர் இன்ஸ்டாலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து போடுறேன். உங்களுக்கு ஒரு GitHub லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல இருந்து நீங்க இந்த இன்ஸ்டாலேஷன் கமாண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள் தான். sudo apt install docker.io இதுதான் நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இது வந்து ஒரு 75 MB கிட்ட நம்ம வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆயிட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த வந்து டாக்கரோட என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்லயே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். உங்க நெட்வொர்க் ஸ்பீட பொறுத்தது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 75 MBன்றதுனால உங்களுக்கு வந்து வேகமாவே இன்ஸ்டால் ஆயிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து டாக்கரோட வெர்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். டாக்கரோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, டாக்கர் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நான் வந்து 20.10.7 இதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். ஸோ 2மே வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து எப்படி புல் பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து டாக்கர் சூடோ கமாண்ட் நீங்க எப்பயுமே முன்னாடி குடுக்கணும். சூடோ குடுக்கலன்னா உங்களுக்கு வந்து எரர் குடுக்கும். நீங்க எந்த ஒரு கமாண்ட் டாக்கர் கமாண்ட் எது பண்ணாலும் நீங்க வந்து சூடோ குடுங்க. சூடோ டாக்கர் ரன்னு ஹலோ வேர்ல்ட். இது வந்து நீங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல் ஆகும் இமேஜ். இது இமேஜ் புல் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட லோக்கல்ல என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். டாக்கர் sudo docker images இந்த கமாண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு நமக்கு வந்து எல்லாமே எம்ப்டியா தான் இருக்கு. ரெபாசிட்டரியும் எம்ப்டியா இருக்கு. எதுவுமே எல்லாமே நமக்கு வந்து எம்ப்டியா இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து 5 விஷயம் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எந்த ரெபாசிட்டரிலருந்து புல் பண்ணுச்சு, எப்படி அதோட இது என்ன, அதோட டேக்கிங் என்ன, டேக்கிங்னா வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு நேம் மாரி. அதுக்கப்புறம் இமேஜோட ஐடி என்ன, இமேஜோட ஐடின்னும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ மாரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து, எப்போ வந்து இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வரும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜோட சைஸ் என்னன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி டாக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட் இது. இதோட சைஸ் வந்து நீங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம வந்து புல் பண்ண போறோம். நம்மகிட்ட எந்த இமேஜுமே இல்ல. ஸோ நம்ம வந்து அந்த இமேஜ் புல் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ sudo docker run ஹலோ ஹைஃபன் வேர்ல்டு. ஸோ இந்த இமேஜ் தான் ஹலோ வேர்ல்டுன்றது தான் வந்து இமேஜோட நேமு. ஸோ ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா ரன் கமாண்ட். ஸோ இதை நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்து நம்ம கிட்ட வந்து லோக்கல்ல இல்ல. அதனால லோக்கல்ல இல்லாததுனால இப்போ வந்து இது வந்து ஜிட் ஹப்ல இருந்து நமக்கு வந்து புல் பண்ணி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல்ல வந்து செக் பண்ணும். லோக்கல்ல இல்லைன்னா அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிட்டப் ரெப்போல இருந்து புல் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டாக்கர் கிளைண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கமாண்ட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா வந்து லோக்கல்ல வந்து செக் பண்ணுது. அனேபிள் டு ஃபைண்ட் தி இமேஜ் லோக்கலின்னு வருது. அதுக்கப்புறமேல் என்ன பண்ணுதுன்னா வந்து புல்லிங் தி இமேஜ். இது எங்கேருந்து புல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டப் ரெப்போல இருந்து புல் பண்ணுது. ஸோ இதான் அதோட ஹேஷ் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னா இமேஜ் வந்து ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டாக்கர் ரன் கமாண்ட் என்ன பண்ணுன்னா வந்து
உங்களுக்கு இமேஜையும் புல் பண்ணும். புல் பண்ண இமேஜ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து ரன் பண்ணும். ஸோ அது ரன் பண்ணதுனால தான் நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து வருது. ஹலோ ஃப்ரம் டாக்கர்ன்னு. இல்லன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வராது. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜும் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கலா இருக்கா என்னான்னு சொல்லி வந்து செக் பண்ணுது. அது செக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் இல்லன்னா வந்து அது வந்து உங்களுக்கு GitHubல இருந்து வந்து புல் பண்ணி, ஆ இது டாக்கர் ஹப்ல இருந்து உங்களுக்கு வந்து புல் பண்ணி, அந்த இமேஜ் வந்து ரன்னும் பண்ணுது. ஸோ ரன் பண்ணி நமக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா, அப்ப வந்து நீங்க வந்து டாக்கர் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கமாண்ட் லைன்ல எப்படி கமாண்ட் குடுக்கறதுன்னு பார்த்தோம். அத ரன் பண்ணி அதோட அவுட்புட் எங்க செக் பண்ணறதுன்னு பார்த்தோம். இப்ப நீங்க போய் வந்து சூடோ டாக்கர் இமேஜஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட்ன்னு வந்துருச்சு. இனிஷியலா நம்ம இங்க இங்க குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ப்டியா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோக்கலா வந்து ஹலோ வேர்ல்ட் வந்து வந்துருச்சு. நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க திருப்பியும் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலாவே இருக்கிறதுனால, அந்த இமேஜ் வந்து டாக்கர் ஹப்ல இருந்து உங்களுக்கு வந்து புல் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் புல் பண்ணும். உங்களுக்கு லோக்கலா இல்லன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்கர் ஹப்ல இருந்து புல் பண்ணும். ஸோ லோக்கலா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து டாக்கர் ஹப்ல இருந்து புல் பண்ணாது. இப்ப நீங்க திரும்பியும் நீங்க வந்து டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வந்து புல் பண்ணாது. ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் மெசேஜ் மட்டும் தான் வந்து வரும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு கமாண்ட் வந்து இஷ்யூ பண்ணி அதோட அவுட்புட் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து டாக்கரும் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஹலோ வேர்ல்டு இமேஜ் புல் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.